Good morning, students. Next topic, process management. Process management is function that includes creating and deleting processes and providing mechanisms for processor to communicate and synchronize with each other. Process management செயல் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டரோட செயல்முறைகள் நடக்கு பார்த்தீங்களா, அதை மேனேஜர் மாதிரி இருந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இப்போ ஒரு கால்குலேட்டர் எடுத்து ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம் கம்ப்யூட்டரில் அப்படின்னா, அந்த கால்குலேட்டரை எடுத்து நம்ம கிளிக் பண்ண உடனே கால்குலேட்டருக்கான ப்ரோக்ராம் அங்கே உட்காந்துருது. அப்போ அந்த கால்குலேட்டர் சாஃப்ட்வேர் முதல்ல அந்த ஹார்ட் டிஸ்கில் எங்கே இருக்குங்கிற தேடி எடுக்கணும், திரும்ப அதை கொண்டாந்து நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும். இந்த மாதிரி அடுத்தடுத்த வேலைகளை செயல்முறைகளை வரிசை கிரமமாக செய்து தந்தால் தான் கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன் எளிதாகும். அதை பற்றிய படிப்பு தான் இந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்க, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு செயல்முறையை உருவாக்குதல், நீக்குதல் மற்றும் அவை ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு ஒத்திசைவாக செயல்பட தேவையான வழிமுறைகளை வகுத்தல் ஆகிய செயல்களை உள்ளடக்கியது தான் இந்த செயல் மேலாண்மை என்பதாகும். அடுத்தது, a process is a unit of work in a computer. A word processing program being run by an individual user on a computer is a process. A system task such as sending output to a printer or screen can also be called as the process. ஒரு சின்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க. A process is the unit of work in a computer. அதாவது செயல்பாடு என்பது கணிப்பொறியில் நடைபெறும் ஒரு பணியை குறிப்பதாகும். அதுக்கு ஆங்கிலத்தில் ப்ரோக்ராம் கூட சொல்லிக்கலாம் அப்படிங்க. உதாரணமாக அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா, a word processing program being run by an individual user on a computer is the process. இப்போ நம்ம போய் உட்காந்து ஒரு லீவ் லெட்டரையோ அல்லது ஒரு டாக்குமெண்ட்டோ டைப் பண்ணிக்க என்ன பண்ணுவோம், வேர்ட் ப்ராசஸிங் எடுப்போம், வேர்ட்ஸ் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டால் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு இருக்குது, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். அந்த டைப்பிங் ஒர்க் நடக்கிறத கம்ப்யூட்டர் ஒரு செயல்முறையாக செய்கிறது. அப்போ நமக்கு டைப் பண்ணணும், என்ன பண்ண வரோம், கம்ப்யூட்டரில் மைக்ரோசாஃப்ட் வேர்டை போய் தேடி எடுக்கிறோம். இது கம்ப்யூட்டர் என்ன பண்ணுறது, வேகமாக போய் ஹார்ட் டிஸ்கில் எந்த இடத்துல லோட் ஆகிருக்கோ அதுலேருந்து எடுத்து கொண்டாந்து நம்ம ரேமில் வச்சு நம்மளோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி எடுத்து காட்டுது. இது ஒரு செயல்பாடு. அடுத்தது, a system task such as sending output to a printer or screen can also be called as process. அதே நேரத்தில் ஒரு அவுட்புட், ஒரு செயல்பாடு முடிஞ்ச அவுட்புட்டை பிரிண்ட் அவுட் எடுக்கிறக்க என்ன பண்ணுறோம், பிரிண்டர்லேயோ அல்லது ஸ்க்ரீன்லேயோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இப்படி கணிப்பொறியோட ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வரிசை கிரமமாக்கி நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி எளிதாக கொடுக்குற இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. A computer consists of collection of processes. They are classified as two categories. கம்ப்யூட்டரோட செயல்பாடை பொறுத்த வரைக்கும் பல பிரிவுகளை பிரிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான 2 வகையில் பிரிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1. Operating system processes which is executed by system code. User processes which is executed by user code. Operating system என்ன பண்ணுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இயக்க அமைப்பு. இந்த இயக்க அமைப்பு செயல்முறையானது சிஸ்டம் கோடு, கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோடு, தமிழ் என்ன சொல்லலாம், அமைப்பு குறியீடுன்னு சொல்லலாம். அந்த அமைப்பு குறியீடை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. அடுத்தது பாருங்க, யூசர்ங்கிறது நம்ம, ப்ராசஸஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை யூசர் கோடு. பயனர் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இதில் நான் ஒர்க் பண்ணுறது போகிறோம், பயனர் குறியீடாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது. 2 வகையில் செயல்படும். ஒன்று கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக எக்ஸிக்யூட் ஆகுது, இன்னொன்று யூசர் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு தகுந்த மாதிரி யூஸ் ஆகுது. இந்த 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. All these processor can potentially execute concurrently on a single CPU. இந்த அனைத்து செயல்முறைகளும் ஒரே ஒரு சிபியூவில் வச்சு வேலை நடக்குது. அந்த சிபியூ என்ன பண்ணுது, வேலைகளை வேகமாக பிரித்து கொடுத்து செய்கிறதுக்கான வழிமுறைகளை உருவாக்குகிறது. A process needs certain resources including CPU time, memory, files and input-output devices to finish its task.
ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்பாடுங்கிறது பல விதமான வேலைகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முதல்ல சிபியூவோட டைம். சிபியூங்கிறது என்னது? மைய செயலம், அது செயல்படக்கூடிய நேரம். அடுத்து மெமரி, நினைவகத்திலிருந்து எடுத்துகிட்டு வரக்கூடியது. அப்புறம் ஃபைல்ஸ், கோப்புகள்னு சொல்கிறோம் பார்த்தியா, அது எடுக்கிறது. அதுக்கப்புறம் உள்ளீடு மற்றும் வெளியீடு சாதனங்களை கொண்டு நடைபெறும். இவ்வளவும் சேர்ந்து ஒரு வேலையை வேகமாக முடிச்சு கொடுக்கறது தான் ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. The operating system is responsible for the following activities associated with the process management. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்ன இருக்குது? இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்டோட தொடர்பு உண்டு. ஒவ்வொரு வேலையும் அதாவது ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஷெட்யூலிங் ப்ராசஸஸ் and threads on the CPU, creating and deleting both user and system processes, suspending and resuming processes, providing mechanisms for process synchronization, providing mechanisms for process communication. இவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது பார்க்கலாம். Scheduling processes and threads on CPU. என்ன இருக்கு அப்படின்னா, செயல்பாடு, சிபியோட செயல்பாடை வரிசை கிரமமாக்குது. அதாவது திட்டமிடுதல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த திட்டமிட்டு என்னென்ன இதில் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அது போக சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்க்கான முறைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் தொகுப்புகளாகவும் ஏற்கப்படுகிறது. அடுத்தது கிரியேட்டிங் அண்ட் டெலிட்டிங் போத் யூசர் அண்ட் சிஸ்டம் ப்ராசஸர். நம்ம பயனர், யூசருங்கிறது நம்ம பயனர், நம்ம மற்றும் இயக்கமைப்பு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக ஒரு வேலையை உருவாக்குதல் அல்லது தேவையில்லைன்னா அதை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கிறது. ஓஎஸ் பார்த்துக்கிறது அப்படின்னா. சஸ்பெண்டிங் அண்ட் ரெஸ்யூமிங் ப்ராசஸ். தேவையான அந்த செயல்முறையை உருவாக்கலாம் அல்லது இடைநீக்கல் பண்ணலாம், புதுப்பித்தல் பண்ணலாம். இந்த வேலையும் பார்த்துக்கிறது. ப்ரொவைடிங் மெக்கானிசம்ஸ் ஃபார் ப்ராசஸ் சின்க்ரோனைசேஷன். செயல்முறைகளை ஒருங்கிணைத்து ஒத்திசைவுக்காக வழிமுறைகளை வகுத்தல். செயல்முறைகளை ஒத்திசைவுக்கான வழிமுறைகளை வகுத்தல், இது ஒரு வேலையை செய்கிறது. கடைசியாக ப்ரொவைடிங் மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். செயல்முறையில் ஒவ்வொரு வேலைக்கும் நடுவில் இருக்கிற அனைத்து இதுக்கும் கம்யூனிகேஷன் பண்ணுது. எனது தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த வழிமுறையை சரியாக கொண்டு வர செயல்படுத்த முயற்சி இருக்கிறது. The following algorithms are mainly used to allocate the job to the processor. அல்காரிதம்ஸுங்கிறதுங்க என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறிமுறைகள், வரிசை கிரமமான அப்படின்னு. நெறிமுறைகள் அப்படிங்கிறது வரிசைக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு 4 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று FIFO, அடுத்து SJF, மூணாவது ரவுண்ட் ராபின், நாலாவது பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி. FIFO ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அதோட சுருக்கம் தான் FIFO. SJFங்கிறது ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், அதுதான் SIJ. மூணாவது ரவுண்ட் ராபின், வட்டச்சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. நான்காவது பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி, முன்னுரிமைக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லலாம். என்னங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். FIFO ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஷெட்யூலிங். இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் கியூவிங் டெக்னிக். இந்த நெறிமுறை என்னன்னா வரிசை தொழில்நுட்பத்தை கொண்டு வரிசையாக வர்றது. இப்போ தேட்டரில் போய் டிக்கெட் வாங்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வரிசையாக வர சொல்லி கவுண்டர் வைஸில் போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு. அந்த மாதிரி வரிசையாக வர்ற மெத்தட், முதல்ல வர்றவங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுத்து உள்ள தெளிவாங்க. This algorithm is based on queuing technique. Assume that the student is standing in a queue to get grade sheet from his teacher. The other student who stands first in the queue gets his grade sheet first and leaves from the queue, followed by the next student in the queue gets is corrected and so on. This is the basic logic of FIFA algorithm. என்ன சொல்றாங்க புரியுதா? முதலில் வர்றது முதல்ல வெளியில போற மாதிரி. இப்போ நாங்கள் டீச்சர்ஸ்ட்ட நோட்டு திருத்தறதுக்கோ அல்லது மார்க் ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கோ நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு முதல்ல கொடுத்து அனுப்புறது, அடுத்து ரெண்டாவது வர்றவங்க ரெண்டாவது, இந்த மாதிரி கொடுத்துட்டு போகிற மாதிரியா இதே அடிப்படையில் கணிப்பொறியில் முதல்ல வர்ற வேலையை முடிச்சு கொடுக்கறது, அடுத்து வர்ற ரெண்டாவது வரிசையில் இருக்க வேலையை அடுத்து, இப்படி வரிசையாக முடிச்சு கொடுக்கறது ஒரு நெறிமுறை. இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது
Technically, the process that enters the queue first is executed first by the CPU, followed by the next, and so on. The processes are executed in the order of the queue. டெக்னிக்கலாக தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த செயல்பாடுங்கிறது முதல்ல வர்றவங்களுக்கு முதல் வேலையை முடிச்சு கொடுத்து அனுப்புகிற மாதிரி, இதே மாதிரி அடுத்தது அடுத்தது அப்படி கொண்டு போயிட்டே இருக்கும். இதுதான் கியூ வரிசை ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக செய்யக்கூடியது. ரெண்டாவது அல்காரிதம் என்னன்னு பார்த்தோன்னா SJF, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங். இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். This algorithm works based on the size of the job being executed by CPU. Consider two jobs A and B. A equal to 6 kilobytes, B equal to 9 kilobytes. First, the job A will be assigned and then job B gets its turn. என்ன சொல்றாங்க புரியுதா? அதாவது இந்த ஷெட்யூலிங் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங். சின்ன ஜாப் ரெண்டு வேலை இருக்குன்னா ரெண்டுல எது சிறுசா இருக்கு அளவு பார்க்குறாங்க. அந்த சிறுசா இருக்கவங்க முதல்ல முடிச்சு கொடுத்துட்டா பெருசா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து செய்யலாம். அந்த அடிப்படையில் இந்த இது நடக்குது அப்படிங்க. ரெண்டு ஜாப் ஏ அண்ட் பின்னு இருக்கு. ஏயோட அளவு வந்து 6 கிலோபைட்டு, பியோட அளவு வந்து 9 கிலோபைட்டு. அப்போ ரெண்டுல எது கம்மியான அளவுன்னு பார்த்தா 6 கிலோபைட்ஸ் தான் குறைவான அளவு. ஸோ அதனால முதல்ல என்ன பண்ணுது, அந்த ஃபர்ஸ்ட் ஏயோட வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பியோட வேலையை செய்கிறது. இது இந்த வழிமுறைக்கு பேர் தான் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங் அப்படிங்க. Round robin scheduling. The round robin scheduling algorithm is designed especially for time sharing systems. Jobs are assigned and processor time in a circular method. For example, take 3 jobs A, B, C. First job A is assigned to CPU, then job B is assigned and job C is, and then again A, B, C and so on. அதாவது ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் அப்படிங்கிற போது என்ன பார்த்தோம், வட்ட வரிசை முறையில் செயல்பாடு நடைபெறுது. இந்த வட்ட வரிசை முடிவுக்கு ஈஸியாக சொல்கிறாருந்தா என்ன சொல்லலாம் அப்படின்னா டைம் ஷேரிங் சிஸ்டம் மூலமாக, அதாவது நேர பகிர்வு முறை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு வேலையை டைம் அலாட் பண்ணி வச்சு செய்கிறது. அதாவது அந்த அப்பாயின்மெண்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சில இடங்களில் போனாலும் இத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் வந்துடுங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைம் கொடுத்து செயல்பாடுகள் நடைபெறுகிறது. உதாரணமாக ஒரு 3 ஜாப் இருக்குது, ஏபிசி அப்படின்னு 3 ஜாப் இருக்குது அப்படின்னா ஆர்டர் கொடுத்துட்றது. ஏங்கிறது முதல் ஜாப்க்கு ஒர்க்கு நடக்கணும், அடுத்து பி வந்தால் ரெண்டாவது, சி மூணாவது, இப்படியும் அதே இது தொடர்ந்து ஏபிசின்னு சுற்றிக்கிட்டே வருது. இதை தான் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி. The given job is assigned based on periodicity. The job which has higher priority is more important than other jobs. Take 2 jobs A and B. Let the priority of A is A be 5 and priority B be 7. Job B is assigned the processor before job A. என்ன சொல்றாங்க, அதாவது முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்துறது. ஏன்னா பஸ்ஸுக்கு போகிறதுக்கு ஒருத்தர் அவசரமாக இருப்பான், கடையில் போய் டீ வாங்கிட்டு இருப்பான், அல்ல ஏதாவது ஜாமான், ஐயா கொஞ்சம் சீக்கிரம் தாங்க பஸ்ஸுக்கு போகணும் லேட் ஆகிட்டுமா, நம்ம நின்றுக்கிட்டு இருப்போம், உடனே அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுப்பார். அதே மெத்தடில் இங்கே கம்ப்யூட்டரில் எப்படி வேலை நடக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுத்துரு, எந்த ஜாபுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். உதாரணமாக இங்கே 2 ஜாப் எடுத்திருக்காங்க ஏ அண்ட் பின்னு. ஏயோட முன்னுரிமை லெவல் 5ன்னு, பியோட லெவல் 7ன்னு இருக்குது. அப்போ யாருக்கு முதல்ல கொடுப்பாங்க, ஏயை விட பி வந்து அதிகமான முன்னுரிமைனால முதல்ல பியோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏயோட வேலையை எடுத்துக்கொள்ளும். இதுதான் பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் இந்த 4 தலைப்புகளை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, நல்லா படித்து வச்சுங்க. FIFO, FIFA, SJF, ரவுண்ட் ராபின், பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி. இதுலேருந்து ஒரு வினா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்தது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், பாதுகாப்பு மேலாண்மை அப்படின்னு சொல்கிறது என்னங்கிறது பார்ப்போம். The major challenge is the computer and software industry is to protect users' legitimate data from hackers. The operating system provides 3 levels of securities to the user end. They are 1. File access level, number 2. System level, 3. Network level.
செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், பாதுகாப்பு மேலாண்மை. இன்றைக்கி உள்ள காலத்தில் கம்ப்யூட்டர்லேயும் சரி மொபைல்லையும் சரி நம்மளோட தகவல்கள் திருடு போகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு மேலாண்மை பண்ணியிருக்கணும். இதை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தனக்குள்ளேயே என்ன பண்ண ஒரு சின்ன பாதுகாப்பு சிஸ்டம் வச்சுருக்கு. அதை பற்றி தான் இங்கே இதில் படிக்க போகிறோம். The major challenge in computer and software industry is to protect users' legitimate data from hackers. ஹேக்கர்னா தெரியும் என்னது, நம்மளோட அனுமதி இல்லாமல் நம்ம கம்ப்யூட்டர்லேயும் மொபைல்லையும் நுழைஞ்சு தகவல்களை திருடுறவங்களுக்கு ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. The operating system provides 3 levels of securities to the user end. பயனாளர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 3 வகையான பாதுகாப்பு முறைகளை அமுல்படுத்துகிறது. 1 ஃபைல் ஆக்சஸ் லெவல், கோப்பு நிலைமை அப்படிங்களாம். அடுத்து சிஸ்டம் லெவல், அமைப்பு நிலை. 3வது நெட்வொர்க் லெவல், வலையமைப்பு நிலை. இந்த 3 வகையில் என்ன பண்ணுது, பாதுகாப்பு அளிக்கிறது. அடுத்து வரல பார்க்கலாம். In order to access the files created by other people, you should have access permission. Permissions can either be granted by the creator of the file or by the administrator of the system. System level security is offered by a password in a multi-user environment. Both Windows and Linux offer the password facility. Okay. First என்ன சொல்றாங்க, in order to access the files created by other people, you should have the access permission. Permission can either be granted by the creator of the file or by the administrator of the system. சாதாரணமாக நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைல் வச்சுருக்கோம்னா அந்த ஃபைலை யார் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், பெர்மிஷன் கொடுத்து வைக்கலாம். அது இல்லாமல் அந்த பெர்மிஷன் கொடுக்காதனா யாரும் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ நம்மளே என்ன பண்ணலாம், அந்த ஃபைலை யார் ஓப்பன் பண்ணணும் யார் ஓப்பன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்து அது பிரகாரம் அதை என்ன செய்யலாம், பயன்படுத்த அனுமதி கொடுக்கலாம். 1. அல்லது அந்த ஃபைலை யார் உருவாக்குனாங்களோ, அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க மூலமாக அந்த கணிப்பொறியை நிர்வகித்து கொடுக்க இயலும். 2வது சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி இஸ் ஆஃபர்ட் பை த பாஸ்வேர்ட் இன் எ மல்டி யூசர் என்விரான்மெண்ட். கம்ப்யூட்டர் வர சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணுதுன்னா பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டியை அறிமுகப்படுத்தி இருக்குது. ஒன்றுக்கும் மேற்பட்ட யூசர்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது பாஸ்வேர்ட் மெத்தட் மூலமாக அந்த ஃபைலையோ கோப்பையோ அல்லது கம்ப்யூட்டரையோ என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வேறு யாரும் பயன்படுத்தாத அளவுக்கு அதை கட்டுப்படுத்தலாம். இந்த ஃபெசிலிட்டி யாரெல்லாம் அவைல் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் 2 பேருமே 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டமுமே இந்த பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டியை என்ன பண்ணுது, நமக்கு வழங்குகிறது. அடுத்தது network security is an indefinable one, so people from all over the world try to provide such security. All the above levels of security features are provided only by the operating system. அடுத்தது வலை பாதுகாப்பு, இன்டர்நெட் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி யார் கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். உலகத்தில் எந்த மூலையிலேருந்தும் கம்ப்யூட்டரை என்ன பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம். அந்த செக்யூரிட்டி கோடு இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். இதுக்கான முயற்சியை நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்துடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபால்ட் டாலரன்ஸ், பிழை சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. The operating system should be robust. When there is a fault, the operating system should not crash. Instead, the operating system have fault tolerance capabilities and retain the existing state of system. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் தவறு ஏற்படாமல் இருக்கணும். அப்படியே தவறு ஒருவேளை ஏற்பட்டால் கூட அதை சரி செய்யக்கூடிய தன்மையை கொண்டிருக்க வேண்டும். தானாகவே சரி செய்யக்கூடிய தன்மையை கொண்டிருக்க வேண்டும். அப்படி தவறு ஏற்பட்டால் கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேங் ஆகாமல் என்ன செய்யுது, மறுபடியும் பழைய நிலைக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கணும். இதே மாதிரி தவறுகளை பிழைகளை பொறுத்தெழுக்கூடிய தன்மையை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டுள்ளது. அடுத்தது ஃபைல் மேனேஜ்மெண்ட், கோப்பு மேலாண்மை. ஃபைல் மேனேஜ்மெண்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் OS which handles the data storage techniques. The operating system manages the files, folders and directory systems on a computer. Any type of data in the computer is stored in the form of files and directories through file allocation table. அதாவது கோப்பு மேலாண்மை,
ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயல்பாடு அப்படின்றாங்க. அந்த முக்கியமான செயல்பாடில் நம்ம ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைலு அதுக்குள்ளே எந்த ஃபோல்டரில் கொண்டு போய் சேவ் பண்ணுறோம், அந்த ஃபோல்டர் எந்த டைரக்டரியில் இருக்குது, அதாவது டைரக்டரிங்கிறது C:D:ன்னு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம், இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மேனேஜ் பண்ணுது. அப்போ ஒரு ஃபைல் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக FAT மூலமாக அந்த ஃபைலோட நேமு, அதுக்கு எக்ஸ்டென்ஷன், எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, அந்த ஃபோல்டர் எந்த டைரக்டரிக்குள்ளே வருது அப்படின்னு தானாகவே அதுக்கு நம்பர்ஸ் அல்லது நேம்ஸ் கொடுத்து அதை என்ன பண்ணுது, கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுது. இதுதான் அடுத்து வரக்கூடிய பாயிண்டில் சொல்கிறாங்க. The FAT stores general information about files like file name, type, size, starting address and access mode. The file manager of the operating system helps to create, edit, copy, allocate memory to the files and also updates the FAT. The OS also takes care of the files that are opened with proper access rights to read and edit them. There are few other file management techniques available like Next Generation File System NTFS and ext2 for Linux. எப்படி நம்ம ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணும்போது இந்த FAT ஃபைல் அலோகேஷன் டேபிள் என்ன பண்ணுது, அந்த ஃபைலோட நேம் எந்த பேரில் ஆரம்பிக்கி, அது எந்த இடத்துல இருக்குது, எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, அந்த ஃபோல்டர் எந்த டைரக்டரி வருதுன்னு வரிசையாக அதை பெயர் கொடுத்து அதுவே ஸ்டோர் பண்ணி வைத்துக்கிறது. இந்த FAT மூலமாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்களை எளிதாக கையாளுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சிடும், அடுத்து ஒரு 2 நாளோ 3 நாளோ கழித்து அந்த ஃபைலை திரும்ப எடுத்து அதில் வேறு ஏதாவது உருவாக்கணும், சப் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், அல்லது அந்த ஏற்கனவே டைப் பண்ண டாக்குமெண்ட்ஸில் கரெக்ஷன் பண்ணணும், அல்லது அதுலேருந்து காப்பி எடுத்து அனுப்பணும் அப்படின்னா இந்த வேலைகளை பூராமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுது, சேவ் பண்ணி கரெக்டாக அந்த வழியாக அதை முறையாக செயல்படுத்தப்படுகிறது. இந்த அமைப்புகள் தான் FAT சிஸ்டம் OSக்கு மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது. இது மட்டும் இல்லாமல் வேறு 2-3 ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அதில் ஒன்று வந்து NTFS அப்படின்னு சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம், அடுத்த தலைமுறை கோப்பு கையாளுதல் அப்படிங்களாம். அடுத்து ext2 அப்படின்னு லினக்ஸோட இதில் வந்து இந்த மாதிரி 2 டெக்னிக்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மல்டி ப்ராசஸிங். This is one of the feature of operating system. It has 2 or more processes for a single running process. Processing take place in parallel is known as parallel processing. Each processor works on different parts of the same task or on 2 or more different tasks. Since the execution takes place in parallel, this feature is used for high speed execution which increases the power of computing. அதாவது மல்டி ப்ராசஸிங் அப்படின்னா பல செயலாக்க இயக்க அமைப்பு. ஒரே ஒரு வேலையை ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் பிரித்து செய்யும்போது நேரம் மிச்சம் அடைகிறது. அதே மாதிரி தான் இங்கே கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுதுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையை செய்கிறதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தயாராகிறது. இதன் மூலமாக என்ன நடக்கு, ஒரு வேலை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதோட இன்னொரு வேலையை பக்கத்தில் ஒரே நேரத்தில் செய்யணும். அதுதான் parallel processing. ஒரு வேலையை அதை முடிக்கிறதுக்கு 2 பேரும் பிரித்து செய்கிறாங்க ஒரே நேரத்தில். இங்கேயும் வேலை நடந்துகிட்டு இருக்கும், அங்கேயும் வேலை நடந்துகிட்டு இருக்கும். எல்லாம் சீக்கிரம் முடிச்சு இது பண்ணி அந்த ப்ராசஸை முடித்து கொண்டு வர்ற மாதிரி. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சைக்கிள் பஞ்சர் கொண்டு போகிறோம், சைக்கிள் வீலை ஒருத்தர் கழட்டுறாரு, இன்னொருத்தர் வந்து வேகமாக அதுக்கு காற்று நிரப்புறாரு, இன்னொருத்தர் டக்குன்னு அதில் தண்ணியில் நினச்சி எங்கே ஓட்டை வருது பஞ்சர் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. 4வதாக முதல் ஆள்கிட்ட போகுது, அந்த பஞ்சர் இடத்துல வேகமாக அவர் ஒட்டு போடுறாரு, மறுபடியும் ஏர் அடைக்கிறாங்க, செக் பண்ணுறாங்க, திரும்ப உணமாங்க. இப்படி பண்ணும்போது ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ள அந்த வேலை முடிஞ்சு பஞ்சர் ஒர்க் முடிஞ்சு சைக்கிள் மாட்டிடுறாங்க. இதே மாதிரி கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுதுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை பிரித்து வேகமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை முடித்து வெளியில் அனுப்பிச்சிடறாங்க, அவுட்புட்டை வெளியில் அனுப்பிச்சிடறாங்க. இந்த இதுக்கு பேர் தான் மல்டி ப்ராசஸிங், பல செயலாக்க
இயக்க அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஒர்க்காக இருக்குது. அடுத்து வந்து டைம் ஷேரிங், நேர பகிர்வு. ஏற்கனவே முந்தின டாப்பிக்கில் பார்த்தோம். எந்த டாப்பிக்கில் பார்த்தோம்? பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டியில் பார்த்தோம். அடுத்து வந்து ரவுண்ட் ராபினில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே டைம் ஷேரிங் என்ன சொல்கிறாங்க பாருங்க. This is one of the features of operating system. It allows execution of multiple tasks or processes concurrently. For each task is fixed time is allocated. This division of time is called time sharing. The processor switches rapidly between various processes after a time is elapsed or the process is completed. நேர பகிர்வு இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுலேயும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த டைம் ஷேரிங் மெத்தடு ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரியான நேரத்தில் பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாப் செய்கிற மாதிரி வரும். ஒருத்தர் வந்து டைப் பண்ணியிருப்பார், இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அதை டைப் பண்ண மேட்டர் பிரிண்டிங் கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வேலையே நடக்கும்போது அதுக்கு என்ன பண்ணுது, வேலையை பொறுத்து டைம் அலாட் பண்ணிடுது. டைப்பிங் ஒர்க்கா சரி ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், பிரிண்டிங் ஒர்க்கு 1 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். இப்படி ஒவ்வொரு டைமையும் ஒவ்வொரு வேலைக்கான டைமை பிரித்து கொடுத்து வேகமாக வேலை முடிகிறதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது. இதனால் என்ன ஆகுது, கம்ப்யூட்டரோட செயல்பாடு, டைம் மிச்சம், இதெல்லாமே வேகமாக நடைபெறுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அசியூம் தட் தெர் ஆர் 3 processes called P1, P2, P3 and time allocated for each process 30, 40, 50 minutes rapidly. If the process P1 completes within 20 minutes, then processor takes the next process P2 for the execution. If the process P2 could not complete within 40 minutes, then the current process P2 will be paused and switch over to the next process P3. ஒரு உதாரணம் காமிச்சிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P1, P2, P3ன்னு ஒரு 3 ப்ராசஸ் நடைபெறுது. இந்த 3 ப்ராசஸ்க்கான டைமை பார்த்தீங்கன்னா, P1க்கான டைம் 30 மினிட்ஸ், அடுத்தது P2க்கு 40 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்தது P3க்கு 50 மினிட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. P1ஓட டர்ன் வந்தோடனே 20 நிமிஷம் அந்த வேலை முடிஞ்சு என்ன பண்ணுது, ப்ராசஸர் அடுத்த வேலைக்காக போகுது. P2வை கூப்பிட்டு P2க்கான ப்ராசஸ் நடந்துட்டு P2ஓட வேலை முடியறதுக்கு 40 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சவொடனே என்ன ஆகும், டக்குன்னு அதை கட் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு P3 எடுத்து P3க்கு கொடுக்கப்பட்ட டயத்துக்குள்ள அந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் P2க்கு வருகிறது. இதுதான் நேர பகிர்வு இயக்க அமைப்பு, டைம் ஷேரிங். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னாலே என்ன அர்த்தம், பரவல் இயக்கம். ஒரே வேலையை 2-3 பேர் பிரித்து கொடுத்து செய்யுது. This feature takes care of the data and application that are stored and processed on multiple physical locations across the world over the digital network, internet or intranet. The distributed operating system is used to access shared data and files that reside in any machine around the world. The user can handle the data from different locations. The users can access as if it is available on their own computer. இந்த வசதி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா பரவல் இயக்க அமைப்பு. இது என்ன பண்ணுதுன்னா, நெட்வொர்க் மூலமாக உலகத்தில் இருக்க அவ்வளவு கம்ப்யூட்டர்லையும் சேமிக்கப்பட்டுள்ள டேட்டாவை பயன்பாட்டுக்கு கொண்டு வருது. இதை நிர்வாகம் செஞ்சு எடுத்து கொடுக்குறது. இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உலகத்தில் எந்த கம்ப்யூட்டரில் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வருது. நீங்கள் இப்போ உதாரணமாக கூகுளில் போய் ஒரு டேட்டாவை டைப் பண்ணுறீங்க, கூகுளோட மெயின் சர்வர் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது, அதிலிருந்து டேட்டாவை எடுத்து நம்மளோட கம்ப்யூட்டருக்கோ அல்லது மொபைல்லையோ கொண்டாந்து காட்டுறது. இந்த மாதிரி இதையும் யார் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. The advantages of distributed operating systems are as follows. இந்த பரவல் இயக்க அமைப்போட நன்மைகள் என்னங்கிறத பார்க்கும்போது ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். A user at one location can make use of all resources available at another location over the network. பயனர் வந்து ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு
நெட்வொர்க் மூலமாக இன்னொரு இடத்துல உள்ள கம்ப்யூட்டர் பற்றிய டீட்டெயில்ஸை இங்கே இருந்து பார்த்துக்கலாம் அல்லது பயன்படுத்தலாம். உதாரணமாக நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டே அமெரிக்காவில் உள்ள இப்போ சமீபத்தில் நடந்த எலெக்ஷனை பற்றிய டீட்டெயில்ஸை நெட்வொர்க் மூலமாக இன்டர்நெட் மூலமாக அக்சஸ் பண்ணி டேட்டாவை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வசதி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்க ஒரு வசதி. அடுத்த பாயிண்ட், மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி இன் த நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் மூலமாக பல கணிப்பொறியில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி கொள்ள முடியும், எளிதாக இணைத்து பயன்படுத்தி கொள்ள முடியும். மூணாவது, இம்ப்ரூவ்ஸ் த இன்ட்ராக்ஷன் வித் த கஸ்டமர்ஸ் அண்ட் கிளையன்ட்ஸ். எந்தையோ மூலையில் இருந்துக்கிட்டு நம்ம தொழில் பண்ணுறோம்னா அந்த தொழிலில் உள்ள வாடிக்கையாளர்களோட தொடர்புகளை கொண்டு அவங்களோட சர்வீஸை சிறப்பாக செஞ்சு கொடுத்து என்ன பண்ணலாம், ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப், கம்பெனிக்கும் கஸ்டமருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுகிறது. அடுத்து, ரெடியூஸ் த லோட் ஆஃப் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். அதாவது மெயின் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ப்ரோவலர், அதாவது ஹோஸ்ட்னா மெயின் கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற லோடை குறைக்கிறதுக்கு, சுமையை குறைக்கிறதுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுகிறது. டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபிகர் பாருங்கள். உலகளாவில் இன்டர்நெட்டோட மெயின் சர்வரில் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் கம்ப்யூட்டரில் நம்ம டேட்டாஸை ஷேர் பண்ணுற மாதிரி படம் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட், ப்ராமினன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ப்ராமினன்ட் OS are as follows: 1. Unix, Microsoft Windows, Linux, iOS, Android. முக்கியமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை பற்றிய பெயர்கள், அதை பற்றி விவரங்களை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், யூனிக்ஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், iOS ஆப்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அடுத்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதெல்லாம் பாப்புலராக இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் எ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ வரக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே GUI, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது சின்ன சின்ன வரைபடங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் என்ன நன்மை, ஒரு ஃபைலை சேவ் பண்ணணும்னு நினச்சா அந்த மெனுக்குள்ளே போய் சேவாக கிளிக் பண்ணால் தான் சேவ் ஆகும். அதுக்கு பதிலாக வெளியில் ஒரு சின்ன ஐக்கானில் சேவ் படம் போட்டு, அந்த ஃப்ளாப்பி டிஸ்க் படம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த படத்தில் போய் மவுஸ் வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும், சேவிங் ப்ராசஸ் ஓகே ஆயிரும். இந்த மாதிரி குட்டி குட்டி படங்களை கொண்டு பட்டன்கள், மெனுஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்ன ஆகுது, பயனருக்கு எளிதாக இருக்கிறது. அடுத்தது, a GUI lets you use your mouse to click icon, buttons, menus and everything is clearly displayed on the screen using a combination of graphics and text elements. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன குறும்படங்கள், பட்டன், மெனு இது எல்லாமே படங்களாக, சின்ன சின்ன குட்டி குட்டி படங்களாக காமிச்சாச்சுன்னா அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போய் கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடியும். அதுக்கு இந்த கிராஃபிக்ஸ் ஓரியன்ட் பயன்படுகிறது. அப்படிங்க OS can be either property with a commercial license or can be open source. பொதுவாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபுல்லாமே ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலேருந்து வெளியில் வரக்கூடியதாக இருக்கும், அவங்களுக்கு பைசா கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரீயாக இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஈச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் GUI has different look and feel. So if you switch to a different operating system, it may seem unfamiliar at first. However, modern operating systems are designed to be ease of use and most of the basic principles are the same. இப்போ வரக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே GUI பேஸ் பண்ணி வருதுங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். அதன் மூலமாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாறும்போது அதோட இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்விரான்மெண்ட்டு, அதோட படங்கள், அது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். பழக பழக ரொம்ப எளிதாக மாறிவிடும்.
என்னெல்லாம் இருக்குங்கிறத பற்றி இந்த படத்தில் காமிச்சாங்க. வேரியஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத காட்டுறாங்க. விண்டோஸ் அதோட ஐகான் பாருங்கள். லினக்ஸ்க்கு ஒரு படம் போட்டிருக்காங்க. மேக் ஓஎஸ், FreeBSD, சோலரைஸ், சன், கோபால்ட், ரெட் ஹேட், இது எல்லாமே அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட எம்ப்ளம்ஸ், சின்ன சின்ன படங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட கிளாசிஃபிகேஷன்ஸ். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அக்கார்டிங் டு அவைலபிலிட்டி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று லைசன்ஸ்டு, பைசா கட்டி வாங்குறது. இன்னொன்று ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீயாக கொடுத்து வாங்குறது. பைசா கட்டி வாங்கக்கூடிய இதில் பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், ஆப்பிள் மேக் ஓஎஸ், ஆப்பிள் iOS மொபைலுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்பிள் மேக் ஓஎஸ் ஆப்பிள் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நார்மலாக வரக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்லையுமே மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இருக்குது. இது எல்லாமே பைசா கொடுத்து வாங்கக்கூடியது. இன்னொன்று ஓப்பன் சோர்ஸ், நெட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா யூனிக்ஸ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது, கூகுள்ஸ் ஆண்ட்ராய்டு மொபைலுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய எல்லாருமே இப்போ பயன்படுத்துகிறோம். ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறோம். அந்த மொபைலில் ஆண்ட்ராய்டுங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதை கூகுள் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு. இது எல்லாமே ஃப்ரீயாக நெட்லேருந்து கிடைக்குது. அடுத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூனிக்ஸ். Unix is a family of multitasking, multi-user operating systems that derived originally from AT and T Bell laboratories, where the development began in the 1970s by Ken Thompson and Dennis Ritchie. யூனிக்ஸ்ங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் வந்து பல பணிகள் மற்றும் பல பயனாளர்கள் ஒரே நேரத்தில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தலாம். இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா AT and T Bell லேபாரட்டரியில் 1970கள் ஆரம்பத்தில் கென் தாம்சனும் டென்னிஸ் ரிச்சி என்பவரால் உருவாக்கப்பட்டது. அடுத்தது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லினக்ஸ் இஸ் a family of open source operating system. It can be modified and distributed by anyone around the world. This is different from proprietary software like Windows, which can only be modified by the company that owns it. The main advantage of Linux operating system is that it is open source. There are many versions and their updates. Most of the servers run on Linux because it is easy to customize. லினக்ஸ் வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஓப்பன் சோர்ஸுங்கிறது என்ன அர்த்தம்னா இலவசமாக கிடைக்கக்கூடிய, நெட்டில் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதை வந்து யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் உலகத்தில் அந்த சாஃப்ட்வேரை எடிட் பண்ணலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எடிட் பண்ணலாம். நமக்கு தேவையான கமெண்ட்ஸை பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. மற்ற கம்பெனி மாதிரி, அதாவது விண்டோஸ் மாதிரி லைசன்ஸ் சாஃப்ட்வேர் அதை வாங்கி இப்போ வச்சா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை தான் பயன்படுத்தணும். நம்ம அதில் நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்ற முடியாது. ஆனால் லினக்ஸ் அப்படி இல்லை. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யார் வேணாலும் உலகத்தில் எந்த மூலையிலிருந்து வேணாலும் அதை யூஸ் பண்ண முடியும், அதில் எடிட் பண்ணவும் முடியும். The main advantage of Linux operating system, that is open source. மிக முக்கியமான நன்மை என்னவென்றால் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இலவசமாக கிடைக்கிறது. There are many versions and their updates. இதில் நிறைய வெர்ஷன்ஸ்னா பதிப்புகளும் புது புது அப்டேட்ஸும் கிடைச்சு கொண்டே இருக்கிறது. தேவைக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். Most of the servers run by Linux because it is easy to customize. ஏகப்பட்ட சர்வர்ஸ் வந்து எதில் ஒர்க் ஆகுதுன்னா லினக்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஏன்னா அதை வந்து எளிதாக என்ன செய்ய முடியும், நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ள முடியும். லினக்ஸ் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட படத்தை என்விரான்மெண்ட்டை காமிச்சிருக்காங்க பாருங்க. உபுண்டு அப்படிங்கிறது லினக்ஸோட ஒரு பார்ட். அது என்னங்கிறது அடுத்து வரும்போது பார்க்கலாம். There are few different distributions of Linux like Ubuntu, Mint, Fedora, Red Hat, Debian, Google's Android, Chrome OS and Chromium OS, which are popular among users. லினக்ஸோட வெளியீடுகளில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, ஒன்று உபுண்டு, மின்ட், ஃபெடோரா, ரெட் ஹேட், டெபியன், கூகுள்ஸ் ஆண்ட்ராய்டு, குரோம் ஓஎஸ் அண்ட் குரோமியம் ஓஎஸ், இதெல்லாமே உபுண்டு லினக்ஸோட பதிப்புகளாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது, the Linux operating system was originated in 1991 as the project of Linus Torvalds from
a university student of Finland. He posted information about his project on the news group for computer students and programmers. He received support and assistance from the large pool of volunteers who succeeded in creating a complete and functional operating system. Linux is a similar to the Unix operating system. அதாவது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1991 ஃபின்லாண்டில் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் லினஸ் டார்வல்ஸ். அவர் தன்னோட படிக்கிற பசங்கள்கிட்ட தகவல்களை பரிமாறுவதற்காக உருவாக்குனார். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரோக்ராம்ஸுக்கும் பயன்படாக இருக்கட்டும்னு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்குனார். அப்புறம் காலப்போக்கில் நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. தன்னார்வ தொழில் கிடைக்க ஆரம்பித்த உடனே இது என்ன ஆச்சு, பெரிய அளவில் பாப்புலர் ஆகி உலகம் பூரா இன்றைக்கி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அதை ஃப்ரீயாக யார் வேணாலும் எங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலான்னு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக பயன்படுத்தப்படுகிறது. லினக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஒத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது. லினக்ஸோட வெளியீடுகளில் லினக்ஸ் மின்ட்னு ஒரு இருக்குது, ஃபெடோரா, உபுண்டு, பாஸ், ரெட் ஹேட், இது எல்லாமே லினக்ஸோட பதிப்புகள். அடுத்தது விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். Microsoft Windows is the family of proprietary operating system designed by Microsoft Corporation and primarily targeted to Intel and AMD architecture based computers. Microsoft Windows எல்லாருக்குமே தெரியும். அது வந்து விண்டோஸோட மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனோட OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது அதிகமாக இன்டெல் அண்ட் ஏஎம்டி பேஸ் பண்ணி வரக்கூடிய கம்ப்யூட்டர்ஸில் என்ன இருக்குது, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது விண்டோஸோட முகப்பு பக்கம், ஹோம் ஸ்க்ரீன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் மொபைல் டிவைஸ், மொபைலுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ எல்லாருமே மொபைல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மொபைலுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, அதோட பகுதிகள், அதை பற்றி விளக்கங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொபைல் டிவைஸ் such as phones, tablets and MP3 players are different from desktop and laptop computers and hence they need special operating systems. Examples of mobile operating systems are Apple iOS and Google Android. The iOS running on the iPad is shown in figure 4.12. அதாவது இதுவரைக்கும் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப்புக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மொபைலுக்குன்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தனியாக உருவாக்கியிருக்கிறாங்க. மொபைல் மட்டும் இல்லாமல் மொபைல் சார்ந்த டேப்லெட்டு, MP3 பிளேயர், இதுகளுக்கு தனித்தனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் உருவாக்கியிருந்தாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்பிள் நிறுவனத்தோட iOS ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்து iOS வந்து ஐபேடில், iOS எதில் இருக்காதுன்னா ஐபேட்லையும் ஆப்பிள் ஃபோன்லையும் மட்டும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை பற்றிய படம் ஆப்பிள் ஐஃபோனில் வரக்கூடிய, ஐபேடில் வரக்கூடிய ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸை பற்றி இங்கே ஒரு இதில் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. 4.12 ஆண்ட்ராய்டு மொபைல் ஓப்பன்ஸ் சோர்ஸ் வெர்ஷன்ஸ், இதில் எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஏபிசி அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் MNO வரைக்கும் வந்திருக்கு, ஓரியோ வரைக்கும், ஓன்னா ஓரியோ வரைக்கும் அதோட வெர்ஷன்ஸை காமிச்சிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. Operating systems for mobile device generally are not a fully featured as those made for desktop and laptop computers and they are not able to run all software. அதாவது மொபைல் ஃபோனுக்குன்னு உருவாக்கப்பட்ட அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டரில் இருக்க மாதிரி பெர்மனண்ட்டாக பயன்படுத்த முடியாது, மாறிக்கொண்டே இருக்கும். கம்ப்யூட்டர்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ பயன்படுத்த உருவாக்கின OS வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதில் எல்லா சாஃப்ட்வேர்ஸும் பயன்படுத்தலாம். ஆனால் மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஆப்ரேட்டிங் ஆண்ட்ராய்டில் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு. Android is a mobile operating system developed by Google based on Linux and designed primarily for touchscreen mobile devices such as smartphones and tablets. Google has further developed Android TV for televisions, Android Auto for cars and Android Wear for wristwatches, each with the specialized user interface. Variants of Android are also used on game console, digital cameras, PCs and other electronic gadgets.
எல்லாருக்கும் தெரியும் ஆண்ட்ராய்டு மொபைல்னு சொல்கிறோம். ஆண்ட்ராய்டுங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதை பயன்படுத்தக்கூடிய மொபைல் வந்து இந்த டச் மொபைல்னு சொல்கிறோம்ல, டச் ஸ்க்ரீன் மொபைல், அதை தான் பயன்படுத்துகிறோம். அதில் ஸ்மார்ட் ஃபோனு, டேப்லெட்ஸ்னு நிறைய வந்திருக்கு. இந்த ஆண்ட்ராய்டை உருவாக்குனது யாருன்னு பார்த்தா கூகுளோட நிறுவனம் உருவாக்கிச்சு. எதை பேஸ் பண்ணி? லினக்ஸ் ஓஎஸ்ஐ பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்கிறாங்க. இது முழுக்க மொபைல் ஃபோனுக்கு என்று உருவாக்கப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த மொபைல் ஃபோன்ஸில் டச் ஃபோனு, டேப்லெட்ஸ் அந்த மாதிரி ஃபோனில் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தி. இது மட்டும் இல்லாமல் கூகுள் என்ன பண்ணியிருக்கு? ஆண்ட்ராய்டு டிவியை டெவலப் பண்ணியிருக்காங்க. கூகுள் ஹேஸ் ஃபர்தர் டெவலப் ஆண்ட்ராய்டு டிவி ஃபார் டெலிவிஷன்ஸ். ஆண்ட்ராய்டு டிவின்னே உருவாக்கியிருக்காங்க. இந்த டிவியில் என்ன இருக்கும்னா, நெட்டில் கனெக்ட் பண்ணி டைரெக்டாக யூடியூப்பை பார்க்குற மாதிரி ஆண்ட்ராய்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு அதில் கொண்டாந்துருக்காங்க. அடுத்து அதே கூகுள் என்ன பண்ணியிருக்கு? காரில் ஆண்ட்ராய்டு கார் ஆட்டோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓஎஸ் உருவாக்கியிருக்காங்க. இதில் காரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சுன்னா நேவிகேஷன் பர்பஸ், அதாவது நம்ம போகிற இடங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ நேரம் ஆகும், எந்த ரூட்டில் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மேப்லேயே தெரிய ஆரம்பிச்சோம். அடுத்து ஆண்ட்ராய்டு ரிஸ்ட் வாட்சஸ் உருவாக்கியிருக்காங்க. அதன் மூலமாக நம்ம கையில் கட்டின கடிகாரத்தில், மணிக்கட்டில் கட்டுற கடிகாரத்தில் நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். நம்மளோட பாடி டெம்பரேச்சரு, ரூட் மேப்பு, கால்ஸ் எல்லாமே பேசுகிற அளவுக்கு வச்சுருக்காங்க. இதுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. இது மாதிரி பல பயன்பாட்டுக்காக என்ன பண்ணியிருக்கு? ஆண்ட்ராய்டு மூலமாக எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்த உருவாக்கியிருக்காங்க. கேமரா, டிஜிட்டல் கேமரா, கம்ப்யூட்டரு, கேம் பர்பஸ்க்கு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ஆண்ட்ராய்டு நிறைய உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்தது iOS, தட் மீன்ஸ் ஐஃபோன் ஓஎஸ். ஐஃபோன் ஓஎஸ், iOS ஃபார்மர்லி ஐஃபோன் ஓஎஸ். இதுக்கு முன்னாடி ஐஃபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தது. இப்போ சுருக்கி OS ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வச்சுருக்காங்க. இஸ் a mobile operating system created and developed by Apple Inc. exclusive for its hardware. It is the operating system that presently powers many of the company's mobile devices, including the iPhone, iPad, and iPod Touch. It is second most popular operating system globally after Android. iPhone OS, ஆப்பிள் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆப்பிளோட ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆண்ட்ராய்டு மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஆனால் அதை பயன்படுத்தினவங்க வேறு எதுக்கும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு அதில் ஸ்பெஷல் பர்பஸ் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி பர்பஸாக நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஆப்பிள் நிறுவனத்தோட பொருட்களான ஆப்பிள் ஐஃபோன், ஐபேடு, ஐபாட் டச் அப்படிங்கிறதுக்கு பூராமே இந்த ஓஎஸை தான் பயன்படுத்துகிறாங்க. உலகத்தில் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு அப்புறம் 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ஐஃபோனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இதோட இந்த பாடம் முடியுது. எக்ஸாம் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. 4வது சாப்டர் வரைக்கும் எக்ஸாம் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். புக்கு பின்னாடி உள்ள எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் எடுக்கப்பட்டிருக்கு. புக் பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸை கவனமாக படிங்க. பாடங்கள்லேயே எல்லாமே புக்ஸுக்குள்ளேயே ஆன்சர்ஸ் இருக்குது. அதை குறித்து கவனமாக படித்து எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.